சார் அதாவது ஒரு பேரண்ட் வந்து தன்னுடைய குழந்தைய இப்போ உதாரணத்துக்கு எஜுகேஷனில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் அவங்க என்ன பார்க்கணும், என்ன விஷயத்தை வந்து முக்கியமாக நோட் பண்ணி சேர்க்கணும்? அதாவது சார் இப்போ 2 விஷயங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நினைக்கி குவாலிட்டி டீச்சர்ஸ் ஒன்று முக்கியமாக தேவைப்படுது. இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா டீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. ஒரு பர்மனெண்ட்டான ஒரு டீச்சர் செட்டப் வந்து அங்கே இருக்காது. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா சும்மா வராங்க, கிளாஸ் எடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு போவாங்க, பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, திரும்ப அடுத்த உடனே டீச்சர்ஸ் மாற்றிடுவாங்க. இப்போ நம்ம படித்த காலத்தில் இப்போ நாங்களாம் படித்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு இருப்பாங்க. நியூ டீச்சர்ஸும் உள்ளே வரும்போது அந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அழகாட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கமர்ஷியலாக போகும்போது என்ன ஆகிடுச்சு, சேலரி கம்மி பண்ணுறோம், சேலரி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் உள்ளே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எல்லா டீச்சர்ஸும் யங்ஸ்டராக இருக்கும்போது அவங்கள யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி யார் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறா? இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மேக்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சீனியர் டீச்சர் இருந்தார், சரவணன் சார்னு ஒரு பெரிய சீனியர் டீச்சர் இருந்தார். அவர் கீழே வந்து அப்போ ஒரு சாலமன் சார்னு ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவங்க 2 பேருமே ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு, 30 வருஷம் ஆகிடுச்சு. ஸ்டில் ஐ ரிமெம்பர் போத் ஆஃப் தெம். நியூ டீச்சர் எனக்கு ஞாபகம் வச்சுட்ருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் வந்து இந்த டீச்சர் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு வராரு. இன்றைக்கி அந்த செட்டப் வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒரு ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஏன்னா நீங்கள் குவாலிட்டி எஜுகேஷன் சொல்கிற பேரில் வந்து நம்ம பாட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு போய் போட முடியாது. பணம் கொடுக்கறனால மட்டும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாட்டு நான் பார்க்குறேன். என்னோடய இதில் வந்து அது ஒன்று தேவைப்படுது. யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது ஸ்கூலில் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது யங்ஸ்டர்ஸ் வேணும் நமக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 5 யங்ஸ்டர் இருக்கட்டும். எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது என்ன வந்து நமக்கு வந்து அந்த குவாலிட்டியில் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஸ்கூல்ஸை வந்து செலக்ட் பண்ணணும்.